உங்கள் குழந்தைங்க ஸ்கூலில் நல்லா படிக்க மாட்டேன்றாங்களா? எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன்றாங்களா? எப்போ பார்த்தாலும் உடம்பு சோர்ந்து போன மாதிரியே இருக்காங்களா? அடிக்கடி அவங்களுக்கு சளி காய்ச்சல்லாம் வந்துட்டே இருக்கா? சின்ன வேலை செஞ்சால் கூட அதிகமாக மூச்சு வாங்குற மாதிரி இருக்கா? அடிக்கடி அவங்களுக்கு படபடப்பு வருதா? இந்த அறிகுறி எல்லாம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து அவங்களோட ஹீமோகுளோபின் லெவல் 12க்கு கீழே இருக்கான்னு செக் பண்ணுங்க. இந்த அறிகுறி எல்லாமே ரத்த சோகைக்கான முக்கியமான அறிகுறிகள். இந்த டேட்டாவை பாருங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற பாதி பேருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அனிமியா இருக்குங்க. இந்த ரத்த சோகைக்கான முக்கியமான காரணம் இருக்கிறது இரும்பு சத்து குறைபாடு தாங்க. நம்ம கவர்மெண்ட்ல ஃப்ரீயா இந்த இரும்பு சத்து குறைபாட்டை சரி பண்றதுக்கு சிறப்பு மாத்திரையும் கொடுத்துட்டு இருக்காங்க. 6 மாசத்துல இருந்து 5 வயசு வரை இருக்கிற குழந்தைங்களுக்கு சிறப்பாகவும், 5 வயசுல இருந்து 9 வயசு குழந்தை இருக்கிறவங்களுக்கு பிங்க் கலர் மாத்திரையாகவும், 10 வயசுல இருந்து 19 வயசு இருக்கிறவங்களுக்கு ப்ளூ கலர் மாத்திரையாகவும், அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ரெட் கலர் மாத்திரையாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் போகாத குழந்தைங்களுக்கும் உங்க ஊர்ல இருக்கிற அங்கன்வாடி ஒர்க்கர்ஸோ இல்லை வில்லேஜ் ஹெல்த் நர்ஸோ உங்களுக்கு அதை ஃப்ரீயா கொடுப்பாங்க. நீங்க அதை கேட்டு வாங்கிக்கணும். ஸ்கூல் போறவங்களுக்கு அதுக்குன்னே ஸ்கூல்ல ஒரு நோடல் டீச்சர் இருக்காங்க. அவங்க அந்த மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வாரம் வாரம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த சிறப்பை 1 ml வாரத்துல 2 நாள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரணும். ஸ்கூல்லையும் வாரத்துக்கு 1 நாள் இந்த மாத்திரையை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு முறை கவர்மெண்ட் ஃப்ரீயாவே எல்லா ஸ்கூல்லையும் வந்து அவங்களுக்கு ரத்த டெஸ்ட் எடுத்து அவங்களோட ஹீமோகுளோபின் அளவை செக் பண்றாங்க. நீங்க பண்ண வேண்டியது ஸ்கூல்ல ஃப்ரீயா கொடுக்குற மாத்திரை உங்க குழந்தைங்க கரெக்டா சாப்பிட்றாங்களா அப்படின்னு செக் பண்ணணும். அந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா அதோட உறிஞ்சிற தன்மை கம்மியாகி அது வேலை செய்யாம போயிடும். இந்த மாத்திரையும் சிறப்பை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால ரத்த அளவு அதிகரிச்சு நான் முன்னாடி சொன்ன எல்லா அறிகுறியிலிருந்துமே தப்பிச்சுக்கலாங்க. இந்த மாத்திரையை தொடர்ந்து எடுத்துட்டு வர்றதுனால பெருசா எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராதுங்க. ஒரு சிலருக்கு இதனால வாந்தி வரலாம், வயிறு வலி வரலாம். அதே மாதிரி இந்த மாத்திரையை சாப்பிடும்போது லெமன் ஜூஸோட சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இரும்பு சத்து அதிகமாக உறிஞ்சப்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இதே மாதிரியான பல அவேர்னஸ் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் நலனில் மருத்துவர் ஒரு ஆசிரியராக.